என் மனதைக் கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர். பாகம் 12. இது ஒரு எழுச்சிப் பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரமரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையைக் கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமியேது கவலை விடு, இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. எழுச்சிப் பாடல் பார்த்தீர்கள். அடுத்து தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் தன் வெற்றியை தாயுடன் கொண்டாடும் மகனின் மனநிலையை பார்க்கலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னைச் சேரும், அதை வாங்கித் தந்த பெருமையெல்லாம் உன்னைச் சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னையல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மையல்லவோ, தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழைக் கண்டேன், உண்ணாமல் இருக்கக் கண்டேன் உறங்காமல் விழிக்கக் கண்டேன், மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, இது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ, அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளையால் பன்னீராகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவளால்தான் நனவுகளாகும், அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. பசுமாட்டை பற்றியும் மக்கள் திலகம் தன் படத்தில் பாடலாக பாடுவதை பார்ப்போம். சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குங்கும கலையோடு குலங்காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே, காலையில் உன்முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாள் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே, பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும், பாசமைப்பாய் அது சேயாக தோன்றும், அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ, வளர்த்தவரே உன்னை மறந்துவிட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும், வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம், தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு, பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. பசுவை பற்றி பாடலை பார்த்தோம். இனி கடவுள் ஏன் கல்லானான் என்ற காரணத்தை என்னென்ன திரைப்படத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய்ப்போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, சதிவேலை செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையே சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். அடுத்து ரிக்ஷாக்காரன் திரைப்பட பாடல். ஆணவச் சிரிப்புக்கும் புன்சிரிப்புக்கும் விளக்கம் சொல்கிறார் மக்கள் திலகம்.